உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நான் பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, மே மாத பலன்கள். தொடர்ந்து ஒவ்வொரு ராசிக்கா பேசிட்டு இருக்கிறோம். அதுல இப்போ ரிஷப ராசிக்கு பேசுறோம். இந்த மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் சிறப்புடைய மாதம். ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த மாதத்தில் சில முக்கியமான கிரகங்கள் பயிற்சி ஆகிறது. அப்ப இந்த மாதத்துல கிரக அடைவுகளை சொல்றேன், அப்புறம் அந்த பெயர்ச்சிகளை சொல்றேன். இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா, ரிஷபத்துல குரு பகவான் இருக்கிறாங்க, கடகத்துல செவ்வாய் பகவான், கன்னியில கேது பகவான், மீனத்துல சனி பகவான், ராகு பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான். சூரிய பகவான் ஆப்பட்டது மேசத்துல. இந்த மீனத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் மே 6ஆம் தேதி பெயர்ச்சியாகி உச்சம் அடைந்து மேசத்தில் இருக்கக்கூடிய சூரியனோடு அந்த புதன் இணைகிறார், புதாதித்ய யோகத்தோடு. அது போக மே 23ஆம் தேதி அந்த புதனாகப்பட்டது பெயர்ச்சியாகி ரிஷபத்துக்கே வந்துடுறாங்க. அது போக பாத்தீங்கன்னா, மே மாசம் 14ஆம் தேதி அந்த சூரியன் பெயர்ச்சியாகி ரிஷபத்துக்கு வர்றாங்க. இது போக குரு பகவானும் மே 14ஆம் தேதி பெயர்ச்சியாகி உங்களுடைய ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிதுனத்துக்கு போறாங்க. அது போக மே 18ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி. இந்த ராகு பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் பெயர்ச்சியாகி பின்னோக்கி செல்கிறார். கும்பத்துக்கு மே 18ஆம் தேதி ராகு பகவான் போறாங்க. அதுபோக கன்னியில் இருக்கக்கூடிய அந்த கேது பகவான் பெயர்ச்சியாகி சிம்மத்துக்கு உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு வந்துடுறாங்க. இது இந்த மாத கிரக பயிற்சிகள். அப்ப இந்த மாத கிரக பெயர்ச்சிகள் எங்களுக்கு சாதகமா, பாதகமா, வெற்றியா, தோல்வியா, இதை கணிச்சு பார்த்ததுல உங்களுடைய ராசிக்கு அமோகமாக, அற்புதமாக நல்ல பலன்களை வாரி வழங்கக்கூடிய இடத்துலதான் எல்லா கிரகங்களும் இருக்கிறாங்க. இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, உங்களுடைய ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பெயர்ச்சியாகி உங்களுடைய ராசியிலிருந்து தனஸ்தானத்துக்கு 2ஆம் இடத்துக்கு போறாங்க. இது ஒரு அற்புதமான ஒரு அழகான பலன் ரிஷபராசிக்காரங்களுக்கு. அந்த குரு எங்க பாக்குறாருன்னு தெரியுங்களா? கரெக்டா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தையே பாக்குறாங்க. அப்ப 8ஆம் இடத்தை பார்க்கும்போது நமக்கு எல்லாமே சுப பலன்கள் தான் கொடுக்கும். அப்ப அந்த 8ஆம் இடம் என்பது அவமானம், கடன் பிரச்சனை, கடன் வாங்கிட்டு ஓடி போறது, மரணம், விபத்து. இந்த இடத்தை அந்த குரு பகவான் பார்க்கும்போது இந்த மாதிரியான எந்த குறைபாடுகளும் உங்களுக்கு வராது. குறைபாடுகள்னா கடன் ஆகாது, கடனை கட்டிடுவீங்க, அதுபோக விபத்து நடக்காது, மரணங்கள் வராது. இது ஏதாவது ரூபத்துல இந்த குரு பகவான் பார்வையினால ரிஷபராசிக்காரங்களுக்கு இதெல்லாமே தடைபடும். அது போக அந்த 8ஆம் இடத்தில் மறைந்திருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, திடீர் அதிர்ஷ்டம். ரிஷபராசிக்காரங்களே, உங்களுக்கு தான் நீங்கள் எதிர்பாராத ஒரு முக்கியமான அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரப்போகிறது. அந்த அதிர்ஷ்டத்தினால உங்களுடைய வறுமையே தீரப்போகிறது, உங்களுடைய கஷ்டம் கரைய போகிறது. நீங்க செல்வந்தராக இருந்தா இன்னுமே செல்வந்தராகலாம். அதற்குண்டான இப்போ அந்த திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஒரு லாட்டரி யோகமாக இருக்கலாம், ஒரு ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம். உங்களுக்கு பணம் வாங்கிட்டு போனவங்க
இத்தனை வருஷ காலம் கொடுக்காம இருக்கலாம். திடீர்னு அவங்களுக்கு ஏதாவது ரூபத்துல பணம் வந்து உங்களுக்கு கொடுக்கலாம். உங்களுக்கு வந்து வேலை செஞ்சு ஒரு ஒரு பிசினஸ் பண்றீங்க, பண்ணி உங்களுக்கு வர வேண்டிய பணம் லாக் ஆயிருச்சு, பல நாளா வரல, இந்த பீரியட்ல அது வரலாம். இது மாதிரி ஏதாவது ரூபத்துல ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கவிருக்கிறது. அதனால ரிஷபராசியில பிறந்தவங்க மே மாசத்துல முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ரூபத்துல லாட்டரி வாங்குங்க. இந்த லாட்டரி யோகம் கண்டிப்பாக ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்குது. அந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு தான். இந்த அதிர்ஷ்டத்தை நீங்க அடைய போகிறீங்க. இது கண்டிப்பாக நடக்கும். அது போக தனுசை பார்க்கறாங்களா குரு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கும்பத்தையும் பார்க்கறாங்க. அப்ப இந்த கும்பம் அப்படிங்கிறது 10ஆம் இடம், உங்களுடைய தொழில் ஸ்தானம். அப்போ வந்து நீங்க விருப்பப்பட்ட தொழில், நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த தொழில், இத்தனை நாள் அடிமை தொழிலே செஞ்சோம், நாம சொந்த தொழிலாவது பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற தைரியம், ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு இந்த பீரியட்ல வரும். கண்டிப்பாக அப்படி நீங்க பண்ணினீங்கன்னா அதன் மூலியமாக நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். எப்படி நல்ல பொசிஷனுக்கு நான் வரேன்னு சொன்னேன் அப்படின்னா, அந்த ராகு பகவானும் அதே கும்பத்தில் தான் இருக்கிறாங்க. அந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த ராகு பகவானையும் குரு பகவான் பார்க்கிறாங்க. இது எத்தனாம் இடம் தெரியுங்களா? உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடம். 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம். அப்ப அந்த தொழில் ரூபத்துல ஏதாவது ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். பிசினஸ் ரூபத்துல நல்ல வாய்ப்பு கிடைக்கும். வியாபார ரூபத்துல நல்ல வாய்ப்பு கிடைக்கும். அப்ப அந்த வாய்ப்புகளின் மூலியமாக உங்களுடைய வளர்ச்சி கூடுதலாகும். பெரிய மனிதர்களுடைய சப்போர்ட் ஏதாவது ரூபத்துல உங்களுக்கு கிடைக்கும். தொழில் அதிபர்களுடைய அவங்களுடைய பார்வை உங்க மேல படும். அப்ப உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அறிவாற்றல், அந்த திறமை, இது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிக்கும், உங்களை எடுத்துக்குவாங்க. நல்ல வேலை கிடைக்கும். அந்த வேலையில நல்ல உயர்ந்த பதவிக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். இது கண்டிப்பாக நடக்கும். இந்த குரு ராகு பார்க்கறதுனால அந்த ராகு விஷத்தன்மையை கக்கிட்டு கோதண்ட ராகுவாக மாறி உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கவிருக்கிறார். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுடைய வறுமை, கஷ்டம், பஞ்சம் இதெல்லாமே ஒளிய போகிறது. அது போக இந்த குரு பார்வையினால உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடக்கவிருக்கிறது. பிரிந்த உறவுகள் கண்டிப்பாக ஒன்று சேரும். அது போக உங்களுடைய அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, அப்பா அம்மா, உங்களுக்குள்ள மனஸ்தாபங்கள், மன கஷ்டங்கள் இருந்திருந்தாலும் ரிஷபராசிக்காரங்க எப்பவுமே எல்லாரும் வேணும்னு நினைக்கிறவங்க. அவங்களுக்கு அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே எல்லாமே நடக்கும். ரிஷபராசியில் பிறந்த பெண்களும் நிறைய கஷ்டப்பட்டு நிறைய வேலை செஞ்சு நிறைய பிஸ்னஸ் பண்ணி லாஸு, குழப்பம் இது மாதிரிலாம் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அவங்களுக்கு அதெல்லாமே தீர்ந்து ஒரு நல்ல நிலைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அது போக விவசாயத்துறையில் இருக்கிறவங்க, அக்ரி சம்பந்தப்பட்டது, அதுல மருந்து விற்கிறவங்க, அதுபோக கிரைன்ஸ் விற்கிறவங்க, அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ டோட்டலா பார்த்தீங்கன்னா இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த பீரியட்ல நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா, உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல உச்ச பலத்தோடு இருக்கிறாங்க. அப்ப நம்முடைய ராசிநாதன் எப்ப நம்மளுக்கு உச்ச பலத்தோடு இருக்கிறாரோ அப்ப எல்லாமே நாம எதை நினைத்தாலும் எதை ஆசைப்பட்டாலும் அதை சாதிப்பதற்கு மிகவும் பக்க பலமாக துணையா இருப்பாங்க. அவங்களும் 11ஆம் இடத்துல உச்ச பலத்தோடு இருக்கிறதுனால மிகப்பெரிய சப்போர்ட் உங்களுக்கு. அதனால ஸ்ரீ ரங்கநாதர் கோயிலுக்கு நீங்க போய் வணங்கி வருவது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. எப்படியாவது கஷ்டப்பட்டாது போயிட்டு வாங்க. ஒரு வெள்ளிக்கிழமை நாள்ல கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. நேயர்களே,
உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.